இந்தியாவுக்கு ரெடியா? ஓகே. இந்தியாவுக்கு கனடாலேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்? 20 ஹவர்ஸ் மித்து ட்ராவல் பண்ண போகிறாளா? ஐ யூ ஹாப்பி? ஜாலியா? கொஞ்சமாக ஜாலியா பெருசாக ஜாலியா? ஓ வா. பை பாய் மித்து. ஹாப்பி ஜர்னி. கனடாக்கு பாய் சொல்லிடு. ஓகே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜிஸ் குட் டைம். ஸோ இந்த வீலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கனடாலேருந்து இந்தியாவுக்கு 2 இயர்ஸ் கழித்து போகிறோம். அதை பற்றியான ஒரு குட்டி வீலாக் தான். அது மட்டும் இல்லை, வீடியோஸ்லாம் போட்டு சேனலில் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 6 months ஆகிடுச்சு. ஏன் போடலைன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் இந்தியா போகிறோன்னு சொல்லிட்டு யார் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், மித்திக்ஷா தான். எங்களோட இன்லாஸ் வந்து எங்கள் கூட ஒரு 3 months ஷார்ட் வெக்கேஷன் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களும் எங்கள் கூட ரிட்டன் வராங்க இந்தியா போகும்போது. நான், மித்து, அத்தை, மாமா நாங்கள் மட்டும்தான் வந்து இந்தியா போகிறோம். கார்த்திக் வரலை, பிகாஸ் லீவ் வந்து லாஸ்ட் 2 months தான் அவருக்கு வந்து லீவ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா போகிறோனாலே வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பிளான் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கே போவோம். அதே மாதிரி இந்த வாட்டியுமே வந்து மிட்டுக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் நாங்கள் வச்சுருந்தோம். டாடலராக வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். அவங்கள வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கணும். அதுக்காகவே வந்து ரைட்டிங் டேப்லெட், கலர் புக், பென்சில், க்ரையான்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோவே போடுறேன். இந்த வாட்டி நாங்கள் ஏர் ஃப்ரான்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். கனடாலேருந்து பாரிஸ் கிட்டத்தட்ட 7 hours ஆஃப் ஜேர்னி. பாரிஸில் லே ஓவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours தான் லே ஓவர். ரொம்பவே வந்து ஷார்ட்டான லே ஓவர் தான் அது. பாரிஸ் டு சென்னை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 hours ட்ராவல். பாரிஸ் டு சென்னை ஃப்ளைட்டில் மட்டும்தான் நம்ம ஊர் சாப்பாடு இருந்துச்சு. ஒயிட் ரைஸ், சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரைன்னு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே தான் உயிரே வந்துச்சு. டெஸ்டினேஷன் சென்னைனால் நிறைய தமிழ் பீப்புள் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. மிது கேட்டுகிட்டே இருந்தா, இந்தியா வந்தாச்சான்னு சொல்லிட்டு. இந்தியா லேண்ட் ஆக போகிறேன்னு சொன்ன உடனே யார் எக்ஸைட் ஆனாங்களோ இல்லையோ, இவ தான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிருந்தா. ஸோ ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அவளுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட் வந்து பிடிக்காது. அத்தை மாமாவுக்கு மட்டும் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ணுங்கள். ஆயில் வந்து ஸ்பில் பண்ணி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு செக் பண்ணும் போதே அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆகஸ்ட் 2023 தான் வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 months வெக்கேஷன் மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். 2 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இந்தியாவுக்கே போகிறோம். மித்துவை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரும்போது எக்ஸாக்டாக 1 year தான் ஆச்சு. இப்போ அவளுக்கு 3 years. அப்பா அம்மாவை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. ரொம்ப நாளாக ஆச்சு சேனலில் வீடியோ போட்டு ஏன் போடலன்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, இந்தியா 2 வருஷம் கழிச்சு போகிறதுனால கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸ்டே பண்ணியிருந்த 6 மாதமே கம்ப்ளீட்டாக எங்கேஜ்டாக தான் இருந்தோம். நம்ம ஊர்னா சொல்லவா வேணும். நிறைய ஈவெண்ட்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங் எல்லாமே இருந்துச்சு. அதோட வீலாக்ஸ்லாம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் எவ்ரி வீக் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட தம்பிக்கு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. அத்தையாக நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கவே போகிறேன். Words cannot explain few things. 2 years, 24 months, 730 days கழிச்சு மித்து தாத்தா பாட்டியை பார்க்குறா. அவளோட எக்ஸைட்மெண்ட்டை நீங்களே பாருங்கள். தனியாக வருது பாரு. எப்படி போஞ்சு எப்படி வருது பாரு. பாப்புட்டி ஜாய் ஓய் பாப்பு ஓடி பாப்புக்குட்டி வாடா. என்னடா தாத்தாதோ ஓடி அம்மா வருவா ஓடி செய்யலாம் நம்புவேன். எங்க அனிஸ்லாம் வருது சாப்பாண்டு அம்மா கூட செய்யலாம் நம்புன்னு வருது.
அக்கா வந்து அக்கா கூட்டிங்களா என்னது மாமாடி மாமா அந்த பாப்பா கூட ஐப்ரோ அது அப்பா பக்கம் குடிச்சோ என்ன நீ காட்ட மாட்டா திருப்பி காட்டு வா வாடா காடை வா லுக் லுக் இங்க வா அம்மா கிட்ட வந்து பிடி அவ பைக்ல போறாளாம் பைக் போறாளாம் இத காட்டு பை பை அந்த பாப்பா பபிள் பிட் ஊர் சுத்தி தான் அது பை பை ஊர்லேருந்து வந்த எந்த டயர்டுமே இல்லை எல்லாரும் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கு டயர்டே தெரியல தாத்தா கூட கிளம்பிட்டா ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வர போயிட்டா 2 வருஷம் கழிச்சு அம்மாவுக்கு செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லவே வேண்டாம் வார்த்தையில் மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து நண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லார் கூடயும் பேசிட்டு வந்த டயர்டே தெரியாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ரெஸ்ட் எடுக்கவே போனேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வரும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.